திரைப்பட பாடகி சித்ரா ராமர் கோயில் திறப்பிற்கு கொடுத்த வேண்டுகோளை சர்ச்சையாக்கியதால் கேரள சிபிஎம்மிற்கு உள்ளேயே எதிர்ப்பு வலிக்கிறதா என்ற அளவுக்கு ஒரு விஷயம் கேரளாவின் பேருக்கு. அப்போ அது அந்த ராமர் கோவில் வீடியோவில் சர்ச்சையில் சிக்கிய பின்னணி பாடகி சித்ரா என்றால் இன்னைக்கு தினத்தந்தியில எடுத்து போட்டு என்ன சொல்லிவிட்டாங்கன்னா, ஒரு வீடியோ வெளியிட்டு 5 திரிகள் கொண்டு வீடுகள்ல விளக்கேற்றி ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெயராமா அப்படின்னு மந்திரம் பாடுங்கன்னு சொல்லிட்டாங்களா அந்த அம்மா. என்ன சொல்றாங்க, ராமர் கோயில குடமுழுக்கு விழா நடக்க போகுது 22ஆம் தேதி, அன்னைக்கு மத்தியானம் 12:20க்கு நடக்க போகுது. அந்த நேரத்துல நீங்க இந்த ஜபத்தை சொல்லுங்க அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க விளக்கேத்துங்க அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாம அவங்க அந்த இதை முடிக்கும் பொழுது லோக சமஸ்தா கினோ பவந்து அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அப்படி என்ன அப்படின்னா, உலகத்துல இருக்க எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கட்டும்ங்கறத சொல்லி முடிச்சிட்டாங்க. அங்கதான் அங்க பினராயி ஆளுங்க மட்டும் இல்ல, IUML ஆளுங்களும் அப்படிங்கிறாங்க. அவங்க பாவம் அதை வச்சா ஓட்டுவாங்க. பாடகி சித்ரா 29,000 பாடல்களை இதுவரை அதுக்கு மேல அதுக்கு மேலேயும் பாடிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லாத்தையும் எல்லாத்துலயும் எல்லா சவுத் இந்தியன் லாங்குவேஜ்லயும் பாடிருக்காங்க. 6 முறை இந்தியாவில சிறந்த பாடகி அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எல்லா மதத்திலையும் கிறிஸ்துவ பக்தி பாடல்களை சித்ரா ஹிட்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் சாங்ஸ்னு வெளியிட்டு அந்த மதம் இந்த மதம் இல்ல, அப்படி எல்லாம் எந்த மதமும் சம்மதம். பாடகர்களுக்கு என்ன மதம் ஆனாலும் அவர் இறை நம்பிக்கை உள்ளவர். அவருடைய மதத்தினுடைய பின்னணியினுடைய அடிப்படையில் அவர் சொல்வதற்கான கருத்துரிமை இருக்கிறது என்று ஒரு சிலர் அங்க பேசுறாங்க. ஆனா பினராயி சம்பந்தப்பட்ட சமூக வலைதளங்கள்ல போன போதெல்லாம் என்ன, அவங்களுக்கு சித்ராவுக்கு ஸ்ருதியே தெரியாது, பாடவே தெரியாதுன்ட்டாங்க. அப்ப அவங்க ஜெயிச்சது பூரா அதிர்ஷ்டத்துல கிடைச்ச வெற்றி தான். அப்ப இவங்க அதிர்ஷ்டத்தை நம்ப ஆரம்பிச்சாங்க போல இருக்கு. பினராயி தனியா அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இல்லாம அவங்களுடைய இழப்புகளை எல்லாம் கூட எடுத்து போட்டிருக்காங்க. அவங்க குழந்தை இறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இப்ப பேச வேண்டிய அவசியம் இருக்குதா? இது என்ன பின்னணி கொண்டவர்கள் இப்படி பேசுவார்கள்னு நமக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இதே மாதிரி சித்ரா என்ற பெண்ணுக்கு வந்த மாதிரியே இதற்கு முன்னால அங்க நடன நாட்டியம் அங்க சோபனாவுக்கு வந்து ஆமா, திரிச்சூர் மோடி அவர்கள் கூட்டத்துல சோபனா அவர்கள் நடனம் ஆடினார்கள். ஆனா அதுக்கு முன்னால மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய முதலமைச்சரான பினராயி விஜயன் நடத்திய நம்ம கேரள பயணம் இருக்கிறது, அதிலும் போய் ஆடினாங்களே. ஆமா, அப்ப இவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப மோடி அவர்களுடைய இதுல நடனமானது அவங்களையும் போட்டு அவங்க எங்க கூப்பிட்டாலும் நடனம் போறவங்க நடனங்கள் ஆமா ட்ரோல் பண்ணி இருக்கிறாங்க. என்ன நம்மளுக்கு சந்தேகம், இப்ப திருமணமே ஆகல அப்படின்லாம் எழுதுறாங்க. முக்கியம் அது. இப்ப அடுத்த கதை என்ன அப்படின்னா, இப்ப மம்முட்டியும் மோகன்லாலும் குருவாயூர் கோயில்ல நம்ம சுரேஷ் கோபி என்ற பிரபல நடிகர், அவர் ஏதோ பிஜேபியில இருக்காரு. ஆனா அவர் பிரபல நடிகர் தான் முதல் நடிகர்களுடைய அலையன்ஸ்ல நடிகர்களுடைய சாலிடாரிட்டில இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. மோகன்லாலும் மம்முட்டியும். ஆமா, அங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு வர்றாரு என்ன நம்ம நரேந்திர மோடி. அவர் தனியா துலாபாரத்துல எல்லாம் படம் எல்லாம் போட்டிருக்காரு. துலாபாரத்தை விட்டு இறங்கி வந்தாராமா. இறங்கி அவர் அர்ச்சனையா அந்த அட்சதை கொடுத்தாரா. யாரு? மம்முட்டிக்கும் மோகன்லாலுங்க. மம்முட்டி வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டாரா. சரி, சட்டப்பையில. ஆமா, மோகன்லால் பக்கத்துல உள்ளவர்கிட்ட கொடுத்துட்டாராம். அவர் நல்ல பக்தி உள்ளவர் தான், இந்து பக்தி. ஆனாலும் கூட அவர் பின்னாடி கூப்பிட்டாலும் போவார் மோகன்லால், என்ன மோடி கூப்பிட்டாலும் போவாரு. ஆனா சுரேஷ் கோபிக்காக வந்திருக்காங்க மகள் திருமணத்துக்காக. அப்ப மம்முட்டியினுடைய மனைவிக்கு கூட அவர் அயோத்தியில இருந்து கொண்டு வந்து ஸ்வீட் சொல்லி போட்டு இனிப்பு கொடுத்தாராம் நம்ம பிரதமர். அயோத்தியில ஸ்வீட் வித்தியாசமா இருக்கும் போல. சரி, ஆமா, வடக்கெல்லாம் அப்படிதான். அப்போ இதையெல்லாம் நீங்க எழுதலையா எதுவும்? மம்முட்டி கேரள சிபிஎம் நடத்தக்கூடிய கைராளி சேர்பர்சனா இருக்காரு. அவரை இடதுசாரி சக பயணி என்னெல்லாம் வர்ணிக்கிறீங்களே. அப்ப இவர் ஆண்கிறதுனால என்ன, அவரை பற்றி தாக்காம சோபனா என்ற நடன நாட்டிய நங்கியோ சித்ரா என்ற பாடகரோ என்ன பாடகியோ பெண்ணுங்கிறதுனால தாக்குறீங்களான்ட்டு கேள்வி வந்துருச்சு. அதான் இப்ப சித்ராவுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் அங்க பேச்சு பயங்கரமா கிளம்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை இவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல வந்த விஷயத்த போட்டு ட்ரோல் பண்ணி அவங்கள தாக்குன்னு தாக்கிருக்காங்க. எழுத்தாளர் வேற. ஆமா, சாரதா குட்டிங்கிற எழுத்தாளர் தாக்குறது ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி அந்த
பினராயி ஆதரவா இருக்கனால தாக்கியிருக்காங்க போல இருக்கு. அதே போல இந்து மேனன் அப்படிங்கிற எழுத்தாளரும் அவங்கள தாக்கியிருக்காங்க. பாடகி சூரஜ் சந்தோஷும் அவங்கள தாக்கியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து இருக்காங்க பாருங்க. அதான் அவங்க ஆதரவு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, கேரளாவுடைய கல்ச்சரல் மினிஸ்டர் சஜி செரியனே ஆதரவு கொடுத்துட்டாரு. அதுதான் முக்கியம். மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த பினராயி அமைச்சரவையில் உள்ள அங்க உள்ள பண்பாட்டு அமைச்சர் கலாச்சார அமைச்சரான சஜி செரியான் என்பவர் வந்து ஒரு கிறிஸ்துவர் விளத்துக்கும். ஆமா, அவர் என்ன சொல்றையோ ராமர் கோயில் கட்டுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டே பெர்மிஷன் கொடுத்துச்சு. இதையே இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு கருத்து சுதந்திரம், நம்பிக்கை உள்ளவங்க நம்பிக்கை வச்சுட்டு போறாங்க. நம்பிக்கை இருக்கவங்க போட்டோம், இல்லாதவங்க போகாம இருங்க, அது உங்க இஷ்டம். அவங்களுக்கு உரிமை உண்டு. அதே மாதிரி இந்த விஷயம் அவங்களுக்கு நம்ம காங்கிரசினுடைய எதிர்கட்சி தலைவர் இருக்காருல்ல, காங்கிரஸ் தலைவர் வி.டி. சதீசனும் ஆதரவு கொடுத்தாங்க. அவங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு அப்படின்னு ஆதரவு. இதுல பாத்தீங்கன்னா நமிதா, நடிகை நமிதா ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஒரு வீடியோவே வெளியிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆதரவா. இந்த அளவுக்கு இது சர்ச்சையானதுனால அங்க வேற ஒண்ணு என்ன கேட்காங்கன்னா, பினராயி விஜயன் வந்து போய் வரவேற்க மட்டும் மோடிய வந்து விமான நிலையத்துக்கு போறாரையோ, முதலமைச்சர் போனாரியா, அத கட்சிக்குள்ள வழக்கமா சொல்லணும்ல, சொல்லலையே என்பதாக அங்க வந்து கோவிந்தன் மாஸ்டர் இருக்காரு, மாநில செயலாளர், அவர் ஏகேஜி ஸ்டடி சென்டர்ல அதிர்ந்து போய் உட்காந்துட்டாராம். பினராயி விஜயன் அவர் வர எல்லாத்துக்கும் தான் போயிட்டு இருக்காரு. அங்க பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அவர் மேல, அவர் பொண்ணு மேல எல்லாம் வழக்குகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கேரள திட்டத்திற்கு மத்திய அரசினுடைய உதவி இல்ல. அதனால என்னங்கடா அரசியல் இது என்பதாக நாம வந்து மலைச்சு போய் நிக்க வேண்டும்.